கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 12/3/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இவருடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தை வருகிறேன். என் தேவனுடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து அற்புதத்தை செய்யும்படி நீ செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு இவரை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த சகலவிதமான நன்மையும் கொண்டு வந்து சேர்க்கட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் பிரச்சனை இவரோடு செயல்படுத்தப்பா. செப்பனியா 3:14 படி நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி முழு இருதயத்தோடு களி கூறும்படியான அபிஷேகத்தை இவருடைய வாழ்க்கையில வைப்பீராக. சகலவிதமான நன்மையும் இவருடைய வாழ்க்கையில் வந்து சேரட்டும். பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்துக்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 12/3/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்துல நன்மையும் கிருபையும் விடுதலையும் உண்டாகும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை அண்ணன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி இந்த வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.